ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து. அனதர் வீக் ஆஃப் எக்ஸைட்டிங் ஃபுட்பால் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பேனல் மெம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் ராகுலர். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் நடந்துச்சு. அப்கோர்ஸ் மான்செஸ்டர் டார்பி, லிவர்பூலோட பர்ன்லி, கொடூரமான லோ பிளாக், அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் நடந்துச்சு. லாஸ்ட் கேம் வீக்கோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் மேட்ச்க்கே போயிடலாம். மான்செஸ்டர் டார்பி. அதாவது வந்துட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அமோரியம் கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்களும் பெப்பம் ஒரே நிலைமையில இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சூப்பரா ஒரு ஆன்சர் சொல்லுவான். அதுதான் ஃபேக்ட்ஸ். அவர் எங்க நான் எங்க அப்படின்ற மாதிரி மேட்ச் அப்படிதான் போச்சு. சிட்டி அங்க, யுனைடெட் இங்க அப்படின்ற மாதிரி தான் போச்சு. ஸோ வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? சிட்டி வந்து பெப்போட ரெயின்ல ஐ திங்க் திஸ் இஸ் த வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் தே ஆர் இன். ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்ட்ரெச் வின்ஸ் டுகெதர். கரெக்டா? அப்படி இருக்க டைம்ல யுனைடெட் ஷுட் குட் ஹவ் கேபிட்டலைஸ். நடந்ததே ஏதாவது ஒரு 3 மேட்ச் தான்டா, அதுல என்னடா இல்ல 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 சரி லாஸ்ட் சொல்லு, சீசன் பரவாயில்ல. லாஸ்ட் சீசன் லாஸ்ட் சீசன்ல இருந்து லாஸ்ட் எடுத்தோம்னா மிட்ல இருந்து ஓகே, கவுண்ட்ஸ். ரொம்ப என்ன ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான சிட்டி பொசிஷன்ல டீம் இல்லைன்னு மாதிரி இல்ல. வச்சுக்கலாம். நம்ம பார்த்த சிட்டி டீம் மாதிரி இல்ல. அண்ட் ஆடட் ப்ரெஷர் ஆன் பெப். அவன் 3 கேம்ஸ் கண்டினியூஸா வந்து தோத்தது கிடையாது இது வரைக்கும் சிட்டில. ஸோ லைக் தே ஆர் இன் அ வெரி பேட் ஸ்டேஜ். அந்த இடத்துல வந்து கேபிட்டலைஸ் பண்ணல அப்படிங்கிற இந்த மாதிரி தான். கான்ட்ராஸ்டா அமோரிமோட ஸ்டாட் மண்டக்குல வந்துச்சு. தலைவன் 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சது இல்ல, இவன் 3 மேட்ச் கரியர்லயே தோத்ததில்ல இங்க வந்து. தோத்ததில்ல. அந்த இடத்துல வந்து யுனைடெட் குட் ஹவ் பீன் மோர் போல்டு. ரொம்ப பாசிவா ஆடின மாதிரி இருந்துச்சு. ஹாலாண்ட் இந்த சீசனுக்கும் போன லைக் முன்னாடி பார்த்த ஹாலாண்டுக்கும் இப்ப இருக்க ஹாலாண்டுக்கும் ஒரு பெரிய ஜம்ப் நான் என்ன பார்க்குறேன்னா, ஹிஸ் லிங்க் அப் பிளே ஹஸ் பீன் ஃபினாமினல். இந்த சீசன் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா அகேன்ஸ்ட் உல்ஸா இருக்கட்டும், அகேன்ஸ்ட் ஸ்பர்ஸா இருக்கட்டும், ஹீ இஸ் நாட் ஒன்லி கிவிங் த ரன்ஸ், ஃபைனல் ரன்ஸ் மட்டும் கொடுக்காம ஹீ இஸ் கம்ப்ளீட்லி லிங்கிங் அப் பிளே, செட்டிங் அப் ஆப்போனன்ட்ஸ். மாமுஷோடையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கான். டோக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹேட் அ ஃபினாமினல் கேம். ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஷா நவரவே இல்லை, டக்குன்னு ஒரு ட்ரிபிள், ஃபர்ஸ்ட் பாஸ், ஃபோர்டன் கோல். ஐ திங்க் ஹாலாண்டோட செகண்ட் கோலும் வந்து அதே தான். அண்ட் சிட்டி கூட ஸ்கோர் 2 மோர். ஹாலாண்ட் வந்து போஸ்ட் அடிச்சு ரெயின்டர்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அந்த கோல் போல. அந்த மாதிரி ஒரு மிஸ், ரெயின்டர்ஸோட அந்த ஒரு ஒன் ரெயின்டர்ஸே ஆன் ஒரு ஒன் நல்ல மிஸ். சான்ஸும் மிஸ் பண்ணிட்டான். சிட்டி வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா தே ஹேட் மோர் சுப்பீரியர் பிளேயர்ஸ். அண்ட் எக்ஸாக்டா சொன்னோம்னா யுனைடெட் என்ன லேக் பண்ணாங்களோ அது சிட்டி கிட்ட இருந்துச்சு. ஏன்னா யுனைடெட் வந்து மோசமாலாம் ஆடல, தே ஹேட் தேர் மூமெண்ட்ஸ் ஆக்சுவலா. ஆனா அந்த ஃபைனல் தேர்ட்ல அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் என்னன்றது பாத்தியா? அதாவது வந்து ஒரு ஹாலாண்டுக்கும் ஒரு சிஸ்கோக்கும் இருக்க அந்த ஐ மீன் நான் கரியர்ஸ் கம்பேர் பண்ணல, ஸ்டாட்ஸ் கம்பேர் பண்ணல, பட் ஸ்டில் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குல்ல, குவாலிட்டி அது டிஃபரன்ஸ் ரொம்ப வந்து நல்லா தெரியுது. ஈஸியா ஈஸியா ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் யுனைடெட் வந்துட்டு யுனைடெட் சைட்ல பாக்குறேன், எனக்கு என்ன தோணுச்சுன்னா அம்போமா ஹேட் அ குட் கேம் மாதிரி தோணுச்சு. அந்த அந்த வாலி வந்துட்டு உள்ள போயிருந்துச்சுன்னா அது ஒரு ஃபெனாமினல் கோலா இருந்திருக்கும். சூப்பர் வாலி அது. டானரோமாவை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா ஹி ஹேட் அ குட் கேம் ஆஸ் வெல் ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு டானரோமா வந்தது வந்துட்டு இப்போ இப்போ அவன் ஒரு மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் தான் அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியுது. ஆஹா, சிட்டி கிட்ட டானரோமா இருக்கான்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடினான். பின்னாடி எல்லாம் பாஸே அண்ட் பண்ணாம டைரக்டா கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐ திங்க் எல்லாமே பின்னாடி அதான் பெப்போட ஸ்டைலும் லைட்டா டிரிக்ஸ் அங்கங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு ஒரு மேக் ஷிஃப்ட் டிஃபென்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. குஷ்னாவும் நல்ல கேம் ஆடினா, கார்டியல் அவங்க வந்தது சென்டர் பேக் ஆடினா, அகைன் ஒரு சூப்பர் கேம் அவனுக்கு. ரூபன் டியாஸ் குவாலிட்டி ஆஸ்கல். ஸோ ஓகே, ஒரு சின்ன கிளிம்சஸ் அங்கங்க தெரியுது. இவனுங்க திருப்பி வந்துட்டு பழைய மாதிரி ஒரு ரன் போவானுங்க அப்படின்ற மாதிரி. யுனைடெடுக்கு வருவோம். நம்ம அந்த ப்ரூனோ ப்ராப்ளம் பத்தி நம்ம பேச போறது இல்ல. நிறைய வீடியோல இவன் பீட்டர் இவங்க எல்லாருமே கூட்டு வந்து நம்ம பேசிட்டோம். ஆனா ப்ரூனோ ப்ராப்ளம்க்குள்ள நம்ம போக தேவையில்ல. அமோரியமோட போஸ்ட் மேட்ச் ரியாக்ஷன் வந்துட்டு உனக்கு எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு? ஐ எம் சஃபரிங் மோர் தென் ஃபேன்ஸ் அப்படிலாம் சொல்லிருந்தான். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லிவர்பூல் ஃபேனா எனக்கே காண்டா இருந்துச்சு லைட்டா. ஃபேன்ஸோட அந்த கமெண்ட் விட எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ண கமெண்ட் என்ன தெரியுமா? தி ஹோல் வேர்ல்ட் இஸ் டெல்லிங் அமரிம் வந்து இந்த இந்த சிஸ்டம் ஒரு பிரச்சனைங்கிற போது. அண்ட் ரொம்ப ஐ திங்க் ஹி வாஸ் ஃபூலிஷ் டு டெல் தட் ஐ வில் நாட் சேஞ்ச் த சிஸ்டம். இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச் இன் சிஸ்டம், யூ லெட் வாண்ட் தெம் டு சேஞ்ச் த சேஞ்ச் பேன். சிஸ்டம், சேஞ்ச் த மேன். டேய், அவன் சேஞ்ச் த கோட் எல்லாம் ஃபயரா சொல்றான்டா. எனக்கு தெரிஞ்சு அவன் 8 மாசமா கோட்டை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கான். நினைச்சு பாரு. இந்த எராஸ் கம் டு அன் எண்ட் இருக்குல்ல, அந்த அந்த கோஷ்டில சேர்ந்துரும்னு நினைக்கிறேன் இந்த கோட்டு. ஏன்னா அடுத்த வாரம் இல்ல இப்படியே போச்சுன்னா கோட் எல்லாம் மாத்திடுவாங்க. இல்லடா, கோட்ஸ் எல்லாம் ஃபயரா விடுறான்டா. எனக்கு தெரிஞ்சு அவன் கோட்ஸ் எல்லாம் ஃபயரா விடுறதுனாலதான் இன்னும் ஜாப்ல கண்டமா தெரிஞ்சு. ஏன்னா
நம்ம ஸ்டார்ட்ட பிரிச்சு பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 38 மேட்சா 31 35 ஆட் மேட்சஸ்ல 8 மேட்சஸ், வின்ஸ். ஒன்லி 31 8 மேட்சஸ்ல 8 வின்ஸ். வின்ஸ். அதுலயே வந்துட்டு ஒரு சிட்டி கூட ஒரு வின் 2-1 சம்திங் நினைக்கிறேன். மத்தது எல்லாமே தே வர் அகைன்ஸ்ட் வெரி மிட் டேபிள் சைட்ஸ் ஆர் ரெலகேஷன் விட்டு பிரேம்லே இல்லாத சைட்ஸ் கிட்ட தான் வின்ஸ். அண்ட் 2 மேட்ச் வந்து ஒரு கோச்ல வந்து ஒரு ஸ்பெல்ல வந்து ஜெயிக்க முடியலன்னா, நீ என்ன வேணா சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். பர்ன்மவுத்துக்கு நடக்காத சேஞ்சாடா இந்த வாட்டி. எத்தனை பேர் சுத்தாங்க. என்டையர் அவங்களோட டிஃபென்ஸ் ஹோல் அவங்க வின் டிஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. மாறிடுச்சு. ஆமா. மாறிடுச்சு. தாமஸ் பிராங்க் வந்தான். அவனும் ஜெயிச்சிட்டான். ஓகேவா? சோ தெரியல. சில யுனைடெட் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அமோரிம் கிட்ட ஸ்டிக் பண்றோம். ஒரு 3 இயர்ஸ் அவனாவே இருக்கட்டும். வி வில் சீ சம் சேஞ்சஸ் சொல்லிட்டு ஆர்டெட்டா கூட கம்பேர் பண்றாங்க. ஏன்னா ஆர்டெட்டா டேக் ஓவர் பண்ணப்போ அதர கரெக்ட், கரெக்ட். பாதாளத்துல இருந்துச்சு தான் ஆர்சனல் டீம். சோ அங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி அமோரிம்க்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் பர்சனலா எனக்கு வந்துட்டு நிறைய லிங்க்ஸ் பார்த்தேன். பென்ஃபிகாவோட பிரசிடென்ட் வந்துட்டு தலைவன் வந்து சைல்ட்ஹுட் பென்ஃபிகா ஃபேன். அவனுக்காக எங்க டோர்ஸ் எப்பயும் ஓப்பனா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஆல்ரெடி. ஸோ ஒரு சின்ன கொஸ்டின். இஃப் அமோரிம் கெட்ஸ் சாக்ட், யார் வந்தாங்கன்னா தெர் இஸ் a சான்ஸ் நினைக்கிறேன். எந்த கோச்? இல்ல எனக்கு ம். நம்ம பேசின மாரி தான். இது கோச்சிங் பிரச்சனையா? இல்ல இன்னொரு விஷயம் நீ அந்த ஹைண்ட்சைட் பார்த்தனா, ஹாய்லண்ட் அங்க போயிட்டு ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் நாப்போலிக்கு. சரியா? ஒனானா வந்து ஹி ஹேட் அ வெரி குட் கேம் ஃபார் ட்ராப்ஸான்ஸ்போர். அவங்களோட 8 saves நம்ம 27, 26 ஷாட்ஸ் நம்ம ஃபேஸ்ட் 1 ஃபேஸ்ட் கோல் தான் கன்சீடட். அவங்க கன்சீட் பண்ண கோலும் ஆனா ஒனானா மிஸ்டேக் தான். அது அப்புறம் வரும். அவன் தடுக்காம ரீபவுண்ட் ஆகி கோல் போச்சு. பட் ஸ்டில் ஹி ஹேட் அ பெட்டர் கேம் தென் வாட் ஹி ஹேட் ஃபார் யுனைடெட். மெக்டாமினி பார்க்குறோம். யுனைடெட்லேருந்து போகிற எல்லாருமே வந்து ஐ திங்க் தே ஆர் டூயிங் வெல். ஸோ இது வந்து கோச்சிங் பிரச்சனையா, இந்த ஓனர்ஷிப் பிரச்சனையா, இல்லை அங்கே இருக்க அந்த அட்மாஸ்பியர் பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ ஒரு வேர்ல்ட்ஸ்லேயே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர்ஸ் வேன்காலாக இருக்கட்டும், இல்லை மொரினியோவாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து சக்சீட் பண்ணலன்னா ஸோ யுனைடெட்ல ஏதாவது சேஞ்ச் வர்றதுக்கு ஐ திங்க் தேர் ஹேஸ் டு பி எ பிகர் சேஞ்ச் தேன் த கோச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஓனர்ஷிப்பா இருக்கலாம். ஆக்சுவலா இல்ல ஆக்சுவலா வந்து 2020ல இந்த 442ஓட அந்த அவங்களுக்கு வந்து வேன்கால் கொடுத்த ஆர்டிகல் தான் நான் படிச்சிட்டு இருந்தேன். நம்ம காலுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யுனைடெட்க்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறோம். பட் ஸ்டில் எடுத்துக்கலாம். வேன்கால் சொன்ன வந்து அவன் என்ன சொல்லியிருந்தானா, நான் வந்து ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி ஒரு பிக் கிளப்புக்கு, அதாவது வேன்கால் டேக் ஓவர் பண்ணும்போது சொல்றேன். ஸோ இப்ப இருந்ததோட தேவர் என்ன பெட்டர் பிளேஸ் தான். வேன்கால் வந்து நான் மான்செஸ்டர் யுனைடெட் டேக் ஓவர் பண்ணும்போது என்ன நினைச்சேன்னா, திஸ் இஸ் அ பிக் கிளப். இந்த பிக் கிளப்ப ஒரு பிக்கர் பிளேஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு பிக் டார்கெட்ஸ்க்கு நம்ம போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் நான் கொடுத்த டார்கெட்ஸ் எதுவுமே வாங்கல. போர்ட் ரூமோட டிரான்ஸ்பர் டிஸ்கஷன்ல என்ன இன்க்ளூட் பண்ணல. அவங்க ஒரு பிளேயர்ஸ் வாங்கிட்டு அந்த பிளேயர்ஸ் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பிளேயர்ஸை வச்சு என்னால வந்து அவன் வேன்கால் வந்து எதுக்கு நம்ம கலாய்ப்போம்னா, நிறைய பேக் பாஸ் சொல்லிட்டு கலாய்ப்போம். போரிங் ஃபுட்பால் சொல்லிட்டு. அவன் தெளிவா என்ன சொன்னானா, என்கிட்ட இருக்க பிளேயர் வச்சு என்னால இதுதான் ஆட முடியும்னு சொல்லிட்டு. அவன் டார்கெட் பண்ண பிளேயர்ஸ் 3 பேர் யார் தெரியுமா? சாடியோ மானே, உங்கோலோ கான்டே அண்ட் ராபர்ட் லெவன்டாஸ்கி. நினைச்சுப்பாரு இந்த 3 அவன் சொன்ன டார்கெட்ஸ் எல்லாமே. அவன் சொல்றான், நான் கேட்ட அடுத்த விண்டோல சாரி ராபர்ட் லெவன்டாஸ்கி அண்ட் ரியாட் மாஹ்ரெஸ் வேற. அப்ப பாத்துக்கோ 4 பேர் இந்த டார்கெட்ஸ். அவன் சொல்றான், நான் கேட்ட அடுத்த விண்டோலயே வந்துட்டு ஒருத்தர் செல்சி போயிட்டாரு, ஒருத்தர் சிட்டி போயிட்டாரு, ஒருத்தர் லிவர்பூல் மூவ் ஆகுறாரு. நான் அதை நடக்கிறதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறேன். எதர் அந்த ஷார்ட் பீரியட்லயே சொல்றேன், எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப வரைக்குமே அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான டார்கெட்ஸ் அவங்க லேண்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு ஃபேனா தான் எப்பயுமே சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்டிங், உங்களுக்கு மைக்கேல் எட்வர்ட்ஸ் இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஆள் வேணும்டா, இருந்தா மட்டும் தான் இங்க ஏதாவது நடக்கும். ஏன்னா இங்க டிரான்ஸ்ஃபர்லயே வந்து நிறைய இங்க பிரச்சனை நடக்குதோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னான். சோ இப்ப ஹைண்ட்சைட்ல பார்க்கும்போது அவன் 2020ல சொன்னது இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இல்ல இருக்கு இதே மாதிரி அவங்களுக்கு. ஓலே கூட வந்து ஓவர்லேப்ல சொல்லியிருந்தான். ஹாலாண்டோட கோச்சா இருந்து ஹாலாண்ட் வாஸ் ரெடி டு கம், இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போர்டு. அதே மாதிரி டேவிட் ரயா வந்து ஸ்கவுட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணும்போது டேவிட் ரயா இஸ் நாட் குட் வித் த ஃபுட் அப்படின்ட்டு ஒனானாக்கு போயிருக்காங்க. இமேஜின். சோ இந்த மாதிரி டேவிட் ராயா என்ன இப்ப என்ன 2 கோல்டன் பூட்டா நம்மளுக்கு? லாஸ்ட் சீசன் முன்னாடி சீசனும் நினைக்கிறேன். கோல்டன் க்ளோவ்ப்பா. சாரி, கோல்டன் கிளவ். ஸோ அதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக்கர் அமரிம் சாக் பண்றது ஒரு ஆன்சர் அப்படின்னு எனக்கு தோணல. ஆனா போர்ட் ரூம் சேஞ்ச் பண்ணா இதெல்லாம் மாறிடுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க்
எனக்கு எனக்கு ஆன்சர் இல்ல. யுனைட்டட் எனக்கு வில் பி எனக்கு பேக்கா அதான் இல்லையா அப்படின்னு. யுனைடெட் வந்து யுனைடெட் வந்து இப்ப நான் ஒரு கியூரியஸ் கேஸா தான் பாக்குறேன். நம்மளுக்கு ஒரு 40-45 இயர்ஸ் ஆகும் தெரியுமா? அப்போ உட்காந்து அப்போ ஓகே அப்போ யுனைடெட் எங்க இருக்காங்க அப்படின்றத பாக்கலாம்னு ஒரு கேஸ் ஸ்டடியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப நான் பார்த்தேன் ஏசி மிலானோட ஃபாலோ ஆஃப் வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் ஃபாலோ ஆஃப். இப்போ கரெக்ட். லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் எழுதுக்கிறாங்க. பட் ம். இட்ஸ் a வெரி டிராஸ்டிக் ஃபாலோ ஆஃப். அதுக்கப்புறம் யுனைடெட் தான் நம்ம பாக்குறோம். ஓகே சரி இப்போ பேசிட்டோம். யுனைடெட் பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டோம். அடுத்து என்ன நம்ம மேட்ச்க்குள்ள போயிடலாம். லிவர்பூல் பர்ன்லி ஒன்னும் சொல்றது இல்ல. அவன் வந்துட்டு ஏய் இவன் இங்கேயே தங்கி விட்டான் ஐயா அந்த மாதிரி 10 பேரும் வந்துட்டு பாக்ஸ் பக்கத்துலயே படுத்து தூங்கிட்டானுங்க. ஒண்ணுமே முடியல. ஷாட் முடியல. பிரேக் பண்ண முடியல. டிஃபென்ஸ ஸ்ட்ரெச் பண்ண முடியல. சரிடா நாங்க எங்க ஆஃப்ல ஒரு விளையாடுறோம்டா வந்து பாலையாவது எங்க கிட்ட இருந்து வாங்கினா அவன் அதுக்கும் வரல. எப்படி ஆனா எப்படியோ லக்கியா ஒரு பெனல்டி உனக்கு கடைசியில இல்லைன்னா டிரால தான் முடிஞ்சிருக்கும். விச் இஸ் சம்வாட் அ ஃபேர் ரிசல்ட் ஃபார் பர்ன்லி. நீ எப்படி பாக்குற? இல்ல பர்ன்லிக்கு ஃபேர் ரிசல்ட்ன்னு சொல்றது அ எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஏன்னா இல்ல பர்ன்லி வந்து நானும் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நீங்க லக்கின்னு சொல்லக்கூடாது, பர்ன்லி டிசர்வ்டுன்னு சொல்லக்கூடாது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஸ்காட் ப்ராக்கரோட நான் அன்னைக்கு போட்டேன் நம்ம குரூப்ல. லாஸ்ட் மேட்ச் அவன் லிவர்பூல் கூட ஆனது 9-0 வந்து பர்ன்மவுத் கிட்ட 9-0 இருந்து அடிச்சுட்டு போர்ன்மவுத் போனான். கரெக்ட். சோ நீ ஒரு சாக்கும் மேனேஜரா ஆயிட்டான். நீ எப்படி செட்டப் பண்ணுவ? சாக்கும் ஆயிட்டான். சோ ஒரு மேனேஜரா நீ அப்படிதான் செட்டப் பண்ணுவ. சரி ஓகே. இல்ல இது மேனேஜரா செட்டப் பண்றது அதெல்லாம் தாண்டி அட்டாக்கு ஒரு எஃபர்ட்டே போடல. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தே கிரியேட்டட் 0 எக்ஸ்ஜி. 0 எக்ஸ்ஜி ஓகேவா? பார்த்தேன். ஸோ மொத்தமா 2 ஷாட் அடிச்சிருக்காங்க கவுண்டர்ல. நான் வந்து அதெல்லாம் ஆன்டி ஃபுட்பால்னு சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் டிஸ்கஷன். ஆனா லிவர்பூல் கிட்ட நான் ஒரு பாவம்டா மிஸ்டேக்கா அவனுங்க. நியூலி ம். ப்ரொமோட்டட் டீம் வேற. ஆனா ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா, லிவர்பூல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வி நோ தட் ஒரு ரொம்ப லோ பிளாக்கா இருக்குங்கிறப்போ, யூ ஹேவ் டு புல் தெம் பேக். ஸோ அதுக்காக லாங் டிஸ்டன்ஸ் ஷூட்ஸ்லாம் எதுவுமே அட்டெம்ப்ட் பண்ணல நம்ம. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் சொபோஸ்லாய் லைட்டா ஆரம்பிச்சான். சொபோஸ்லாய் இல்ல வேர்ட்ஸ் கூட டக்குன்னு ட்ரிபிள் பண்ணி அவுட் சைட் த பாக்ஸ் இல்ல அந்த மாதிரி கொஞ்சம் மேன புல் பண்ண ட்ரை பண்ணாங்க வெளியில. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நெக்ஸ்ட் வந்து கேக்போ ரொம்ப ஒன் டைமென்ஷனல். ரொம்ப கட் ஒன் இன்சைட் அண்ட் ட்ரிக் ஷூட், போனி கட் இன்சைட் சொல்லுவாங்கல்ல. அண்ட் ஷூட் தான். அது ராபன் பண்றதுக்கும் கேக்போ பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கேக்போ பண்ணி ராபனோட கட்டிங்ஸ் வந்து ராப்பிடா இருக்கும். அவன் ஆ கண்ணுக்கே தெரியாது. நம்மளுக்கு ஜாக்போ வந்து பார்க்கும்போது இப்ப பாரேன் உள்ள போவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆ அவன் உள்ள போறத விட ஹி ஹாஸ் இக்னோர்ட் சோ மெனி ஓவர்லாப்பிங் ரன்ஸ். கர்கேஸ் போனதாவும் இருக்கட்டும், சம் இல்ல கர்கஸ் கிட்ட இருந்து ராபர்ட்சன் போறதா கரெக்ட். இருக்கட்டும். அது வந்து ஐ திங்க் வாஸ் அந்த லெஃப்ட் சைடு ஆஃப் த விங் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. கர்கேஸும் தேவையில்லாத இன்னசென்டிவா ஒரு இருந்துச்சு. டைவ். கர்கஸ் பாத்தியா? அதே என்னடா அவார்டா குடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு டைவ் பண்ணா. அது இத்தனைக்கும் ஒரு நல்ல லிங்க் அப் பிளேடா. கிராவன்பர்க்கோட பால நல்லா வேஸ்ட் பண்ணிட்டான்டா. கிராவன்பர்க் ஃபினாமினல் கேம். வேன் டைக் பினாமினல் கேம். வேன் டைக் ஃபினாமினல் கேம். ஏரியல் மத்தபடி 2 டியூல்ஸ்ல வேன் டைக் விங்கர்ஸ் கிட்ட போச்சுன்னா நீங்க கண்டெஸ்ட் பண்ணவே போகாதன்ற மாதிரி இருக்கு இந்த சீசன். எக்ஸாக்ட்லி. ஸோ 2 ரைட் விங் அண்ட் லெஃப்ட் விங். சாலாவும் வந்து சரியா ஆடல. ஐ திங்க் சாலா ஹேஸ் சம் மென்டல் இஷ்யூஸா என்னன்னு தெரியல. ஆனா வந்து எங்கேயோ நான் ஒரு ஒரு மைண்ட் ஸ்டாட் பிளாக் இருக்க மாரி பார்த்தேன். இருக்கு. ம். கண்டிப்பாடா. ஆனா நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து சாலாவோட ஷார்ட் அட்டெம்ப்ட்ஸே வந்துட்டு கட் இன் ஆஃப் அப்படியே ஆஃப் அண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பெர் ம். மேட்ச் ஷார்ட் அட்டெம்ப்ட்ஸ் இருக்குல்ல. அதுவே ம். ஆஃப் அண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகே என்னதான் பிளே கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு ஓவர்லோட் பண்ணாலுமே இட்ஸ் வெரி சப்பார். ஐ மீன் சாலாவோட ஸ்டாண்டர்டுக்கு. பார்ப்போம் சீசன் ப்ரோக்ரஸ் என்ன எப்படி இருக்குன்னு சொபோஸ்லை சொல்லிட்டு. நம்ம வந்து ஆர்சனலோட கண்ட்ரோல் வேணும்னு ரைட் பேக் ஆட வச்சோம். ஆனா இதுல ரைட் பேக் ஆட வச்சது ஐ திங்க் இஸ் a பிக் மிஸ்டேக். மிஸ்டேக். பிராட்லி ஆர் ஃப்ரிங்பாங் வந்த பிறகு எவ்வளோ பிராட் ஆச்சு பாத்தியா பிட்ச். ஸோ பிராட்லி வந்துட்டு இஸ் a வெரி ஸ்மார்ட் ஃபுட்பாலர். அவன் பால எடுத்துட்டு அவன் ரன் பண்ண ஏரியாஸ் எல்லாம் பாத்தியா? அந்த ரைட் சைட் சேனல்ஸ் வந்துட்டு நல்லா ஓபன் பண்ணிட்டான்டா நல்லா ஓபன் சாலாக்கு பண்ணி விட்டான். ஆக்சுவலா. அந்த அந்த ஓவர்லாப் பண்ற இல்ல சோபோஸ்லாய் வந்து லிங்க் அப் பிளேன்னு அவர் மிட்ஃபீல்ட் மைண்ட் செட்லயே ஆடினான். அது ஆர்சனலோட கரெக்ட். ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா வந்து இதுல ஒர்க் அவுட் ஆகல. பட் லக்கி ஆனா வின்னு அதே சொல்லலாம். சோர்ஸ்ல மிட்ஃபீல்டுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட கேம் எப்படி மாறிச்சு ஆ பாத்தியா? அவன் அடிச்ச அதுதான் அவனோட ஷூட் நேச்சுரல் பொசிஷன். ஸோ ஐ திங்க் வேர்ட்ஸ் ஆல்சோ ஹேட் அ டீசென்ட் கேம். எல்லாம் இந்த ஸ்டாட்ஸ் வச்சு 5 ரேட்டிங் 6 ரேட்டிங்ன்றாங்க. பட் டு பி அவனுக்கு ஆனஸ்ட் கிடைக்கிறானுங்க லூசு பசங்க. அதனால வேர்ட்ஸ் நல்லா தான் ஆடுறான். ஓகேவா? வேர்ட்ஸ் கிட்ட என்னன்னா அது ஒரு கொடூரமான லோ பிளாக். ஸ்பேஸே இல்ல. ஆனா அந்த டைட் ஸ்பேசஸ்ல அவன் எப்படி பால் மனுவர் பண்ணான் பாத்தியா? எல்லாமே ஒன் டச் பால்ஸ். அதுவும் ஈஸி பால்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாம் ஃபார்வர்ட் பாசஸ் தான் போச்சு. இப்போதைக்கு இது போதும். வரும் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அப்ப பாத்துக்கலாம்.
ஸோ ஓகே 4 கேமு 4 80 பிளஸ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வின்னர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி. இது லக்கி ஸ்டார்ட்ன்னு சொல்ல முடியாது. பட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் லக் இருந்திருக்கு. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆமா. இட் ஹஸ் பீன் அண்ட் ஆனா நம்ம ஸ்லாட்டோட சப்ஸ்டிடியூஷன்ஸையும் பாராட்டணும். ஏன்னா பெர்ன்லி கூட லாஸ்ட்ல வந்துட்டு பார்த்தனா வேன்டைக் ஒருத்த மட்டும் தான் ரெகக்னைஸ் சென்டர் பேக்காவே சென்டர் இருந்தான். பேக்கவே இருந்தான். ஒரு கரெக்ட். சென்டர் பேக் வச்சிருந்தோம். அந்நேரத்துக்கு 5 ஃபார்வர்ட் வச்சிருந்தோம். இதுதான் பிராக்மட்டிசம் நம்ம சொல்றது. இது ஆர்டெட்டா பண்ணிருப்பானான்னு கேட்டனா எனக்கு வந்து டவுட் தான். இது அவன் பண்ணிருப்பானான்னு சொல்லிட்டு. பட் ஸ்லாட் வந்து லாஸ்ட் சீசன்ல இருந்தே இதை பண்ணிட்டு இருக்கான். அந்த த்ரோயிங் த கிச்சன் சிங்க் கட்டிட்டு அப்படின்னுவாங்க தெரியுமா? அந்த ஆமா, மாதிரி ஆமா. வந்துட்டு சோ அதுதான் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுதுல நம்மளுக்கு. இவனுங்க கரெக்ட், கரெக்ட், லக்குன்னு கரெக்ட். சொல்லி சொல்லுவானுங்க. லக் வில் ரன் அவுட்னுவாங்க. நம்ம பார்ப்போம் சீசன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆர்சனல்ன்றனால ஆர்சனலுக்குள்ளே வந்துடலாம். அண்ட் எஸ்ஏ வந்துட்டு விங்ல ஸ்டார்ட் பண்ணது இட்ஸ் a வெரி குட் மூவ். நம்ம கால் பேசும்போது நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். அவன் வந்து ஆன்ஃபீல்டு வரும்போதே அவன் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அண்ட் எஸ்ஏ ஆட குட் கேம். கியோக்கரஸ் வந்துட்டு இட் வாஸ் a வெரி குட் ஃபினிஷ். வெரி குட் ஃபர்ஸ்ட் டைம் பால் ஃப்ரம் எஸ்ஏ. ம். அவனுக்கு அந்த மாதிரி ஃபீட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கியோக்கரஸ் வந்து நிறைய கோல் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு இதுதான் உங்களுக்கு சாம்பிள் சைஸ். அண்ட் வேற யாரு? ஜூபிமெண்டி ஆட மஸ்கேரா இஸ் டூ பிரில்லியன்ட் குட். கேம். ஜூபிமெண்டி வெரி குட் கேம். மஸ்கேரா வந்து ஐ திங்க் ஹீஸ் சலீபா மிஸ் பண்ற மாதிரி இல்ல அவங்க ஆக்சுவலி. மஸ்கேரா வந்து நல்ல பிசிக்கல் பிரசன்ஸ், ஆன்டிசிபேஷன் ரொம்ப அண்ட் நல்லா இருக்கு. நல்ல ஃபார்வர்ட் பாசஸும் பாசஸ். போடுறான்டா அவன். ம். நல்ல ஃபார்வர்ட் பாசஸும் போடுறான். 13 மில்லியன் நினைக்கிறேன். 13 வெரி குட் மில்லியன் பை ஃப்ரம் எனக்கு தெரிஞ்சு. வேலன்சியா. ம். பேலன்சியா வெரி குட் பை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்களோட டிஃபென்சிவ் டெப்த் இப்பதான் நான் பார்த்தேன். கால் வரதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அவங்களுக்கு இருக்க அந்த 8 பிளேயர்ஸ்மே வந்துட்டு தே கேன் பி ஸ்டார்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. கரெக்ட். பார்ப்போம். ஓவர் தி சீசன் வந்துட்டு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐ மீன் சாம்பியன்ஸ் லீக்ல இல்லைன்னா கூட பிரீமியர் லீக்ல வந்து இட் வில் ஹெல்ப் தம் அ லாட் அப்படின்னு தோணுது. அண்ட் வேற யார் நல்லா ஆடினாங்க அவங்களுக்கு? இல்ல இன்னொரு ஈவன் மாடுவத்தி ஆட குட் கேம். மேடுவேக்கே ஒரு 2 பால் மிஸ் பண்ணாலும் லைக் ஒரு இங்கிலாந்துல பார்த்த மேடுவேக்கே இந்த கேம்ல கான்ஸ்டன்ட் பார்க்க த்ரெட் இருந்துச்சு. அந்த ரைட் சைடு கான்ஸ்டன்ட். சொல்லணும். சாக்காவை மிஸ் பண்ற மாதிரி இல்ல இப்போதைக்கு. பிக் கேம்ஸ்ல மேபி மிஸ் பண்ணுவாங்க. பட் லைக் ஆமா இந்த மாதிரி பிக் கேம்க்கு கேம்ஸ்ல அந்த சாக்காவை ரெஸ்ட் சாக்கா பண்ணல அவங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ எனக்கு என்னன்னா இப்ப அவன் நல்லா ஆட ஆரம்பிக்கிறது வந்து இட் வில் ஹெல்ப் எவென்ச்சுவலி ஹெல்ப் சாக்கா. கரெக்ட். ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட் 2 சீசன் அவன் இன்ஜுரியா இருக்கிறதுனால கொஞ்சம் மாடேக்கே கூட நல்லா ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவனோட ஒர்க்லோட கொஞ்சம் கம்மியாகும். இட் ஹெல்ப் சாக்கா தான். பாப்போம் மாடேக்கே நம்ம செல்சியில இதே மாடேக்கே நம்ம செல்சிலையும் பார்த்திருக்கோம். பட் அவன்கிட்ட என்ன பிரச்சனைனா 3 மாசம் இந்த மாதிரி ஆடுவான். அடுத்த 6 மாசம் மறந்து போயிடுவான். ஸோ இந்த சீசன் ஃபுல்லா கன்சிஸ்டன்டா இந்த பெர்ஃபார்மன்சஸ் அவனால கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்ப்போம். கொண்டு வந்தாங்கன்னா அந்த 50 மில்லியன் வந்து அவங்க பே பண்ணது இட்ஸ் நாட் அ பிக் மணி அவங்களுக்கு. இல்ல ஏன்னா இப்ப இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு அது ஒரு நல்ல மணி தான். அண்ட் ஆர்டேட்டா வந்து லிவர்பூல்ல வந்து ஃபேவரட்னு சொல்லியிருக்கான். அவங்க வேர்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஐஷாக் வாங்கியிருக்காங்க, அவங்க தேவையான பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபேவரட்னு சொல்லியிருக்கான். பட் ஆர்சனல் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டைட்டில் சேலஞ்சஸ் மாதிரி இருக்கு அந்த டீம். இன்னும் போக போக ஜெல்லாக ஆரம்பிச்சாங்கன்னா இட் வில் பி குட் நினைக்கிறேன். ஏன்னா நினைச்சு பாரு, டெக்லான் ரைஸ் இஸ் அ குட் பிளேயர். நம்ம என்னதான் 100 மில்லியன் அப்படின்னு கலாச்சாரமே அன்னைக்கு அவனோட பெஞ்ச்ல உட்கார வச்சும் அவங்களோட மிட்ஃபீல்ட் வாஸ் சுப்பீரியர்ல. சுப்பீரியர். கரெக்ட். அதான். சோ அது பார்க்கும்போது வந்துட்டு மேபி இந்த சீசன் கேன் பி ஆர்டெட்டாஸ் சீசன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம இன்னும் டிரான்சிஷன்ல தான் இருக்கோம். சிட்டி எந்த அளவுக்கு ஃபார்ம் வர போறாங்கன்னு தெரியல. இப்ப கரண்ட் ஆஸ் ஆஃப் நவ் வந்துட்டு ஆர்சனல் லுக் செட்டில்டு கம்பேர்ட் டு அதர் அதர் டீம்ஸ். டைட்டில் கண்டெண்டர்ஸ்ல. கரெக்ட். இன்னொன்னு ஆனா ஒரு சின்ன ஸ்டாட் சொல்றேன். எக்ஸ்ஜி கிரியேட்டட் ஃப்ரம் ஓப்பன் பிளேல வந்து சண்டர்லாண்டுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் இருக்கிறது நம்ம ஆளுங்க தான். ஸோ அந்த ஸ்டைல் கொஞ்சம் மாத்தினா பார்க்குற எங்களுக்கும் அப்பப்போ தூக்கம் வராம கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம்டா. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ்லாம் இந்த மாதிரி ஆட முடியாது. மேபி லீகுக்கு அவன் இந்த மாதிரி செட் பண்ணலாம். சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ்லாம் அவங்களால இந்த மாதிரி ஆட முடியாது. ஸோ அதுல அவன் ஸ்டைல சேஞ்ச் பண்றானா, எப்படி ஆடுறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா தெரியும். அண்ட் ஃபைனல் இவங்க செல்சி மேட்ச்க்கு வந்துரும். ஹெண்டர்சன் ஹூஃப் பால் தானே. ஹெண்டர்சன் ஹூஃப் பால் என்ன, கெல்லர் கேட்ச் பண்றது என்ன, கார்வாலியோ கோல் அடிக்கிறது என்ன. கார்வாலோ வேண்டபர்க் வேற நம்ம செல்சி லிவர்பூல் பி டீமை கூட்டவே போட்டாச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பாமர் ரெஸ்ட் பண்ணி 16 மினிட்ல பாமர் வந்த பிறகுதான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆச்சே நல்லா. செல்சியோட அட்டாக்கே ரொம்ப ஒன் அந்த டைமென்ஷனல் மேட்ச் அட்டாக்கா பார்க்கல இருந்துச்சு. ஆக்சுவலா. ஹைலைட்ஸ் தான் ம். பார்த்தேன் நானு. ஸோ ரொம்ப ஒன் டைமென்ஷனலா ஆடிருந்தாங்க செல்சி அது வரைக்கும். பிளஸ் ம். பிரென்ட்ஃபோர்ட் நல்ல ஒரு பிளாக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட செட்டப் கூட வெரி சிமிலர் டு 3 அட் த பேக் செட்டப் தான்.
ஆ இன் ஃபார்மேஷன் 5 தெரியும். ஆனா வந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிளேயர்ஸ் வந்து முன்னாடி வந்துருவாங்க. ஸோ அ இ எல்லாம் 85த் மினிட்ல கேசியோட ஒரு புல்லட் ஷாட் பயங்கரமான கோலு. ஆனா ஒரே பிரச்சனை, இல்ல, தே இல்ல. காட் அதான் நம்ம காட் பை தலைவர் எ லாங் த்ரோ. இல்ல, இல்ல. கிறிஸ்பால் அதான் வந்தாரு. என்ன சொன்னான்னா, நான் வந்து பெஸ்ட் டிஎம் இன் தி லீக் கிராவன்பெர்க்ன்னேன். "அப்பா கைசேடோ கோல் பாத்தியாப்பா?" அப்படின்ட்டு வந்தான். எல்லாத்தையும் விட்டு அவங்க வந்து அந்த லாங் த்ரோல மிஸ் பண்ணது. அது ஆஃப் சைடுங்கிற ஒரு கான்ட்ரோவர்சி வேற போயிட்டு இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு அதுல எதுவும் ஆஃப் சைடு இருக்க மாரி தெரியல. ஆனா வந்து ம். காவாலோ கோல் அடிச்சுட்டான். அதான் சொல்றேனே, ஒரு கமாண்டிங்கான கோல் கீப்பர் இல்லாத வரைக்கும் ஒரு கால் இப்ப அலிசன் அங்க கால் குடுக்கறது நமக்கு இங்க கேட்கும். அந்த மாரி அவனோட கார்னர் இல்ல டோனருமா அன்னைக்கு சிட்டியோட பஞ்ச் பண்ணதெல்லாம் பாரு. சாnchez கிட்ட நீ போன வருஷத்துல இருந்தே ஒரு பயங்கரமான வி கேன் எக்ஸ்பெக்ட் மிஸ்டேக்ஸ் ஃப்ரம் ஹிம். அந்த மாரி ஒரு கீப்பர் தான் அவன். சோ அவன் சாலிட் ஷாட் ஸ்டாப்பர்றான். ஆனா இப்ப நம்ம கோல் கீப்பிங் வந்துட்டு மாறிடுச்சுல்ல. ஒரு ம். ஆல்மோஸ்ட் ஒரு 11த் பிளேயர் மாரி ஆகிட்டாங்க. ஐ மீன் 11த் ஆன் ஃபீல்ட் பிளேயர் மாரி பிளேயர். ஆகிட்டாங்க கோல் கீப்பர்ஸ். அந்த இடத்துக்கு போது மோர் தென் ஷாட் ஸ்டாப்பிங் உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அதெல்லாமே தேவை. ஒரு டாப் கிளப்புக்கு, ஒரு மிட் ம். டேபிள் கிளப்புக்கு நீ வந்துட்டு இப்போ வந்து நம்மளோட இவன் இருக்கான்ல, ஆஹ் அவன் பேர் என்ன? துப்ராக்கா அவன் பேர் என்னது? டுப்ராவ்கா. பெர்ன்லில டுப்ராவ்கா. நியூகாசில் பர்ன்லி கீப்பர். அவன், அப்புறம் ம். விகாரியோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கிடையாது. பட் தேர் எலைட் ஷாட் ஸ்டாப்பர்ஸ். ஷார்ட் ஸோ ஷாப்பர்ஸ் கரெக்ட். அந்த மாதிரி கிளப்புக்கு வந்துட்டு செட் ஆகும். செல்சி மாதிரி ஒரு டாப் கிளப்புக்கு வந்துட்டு ஒரு பால் பிளேயிங் கோல் கீப்பர் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. டெர்ஸ்டேகன் இருக்கான். பட் ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியல அங்க போயிட்டு இருக்குன்ட்டு. அவங்க இவங்க ஏசி மிலான்ல மைனன் கூட ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கரெக்ட், கரெக்ட், மூவ் கரெக்ட். அவங்களுக்கு ஆமா. மெட்டீரியலைஸ் ஆகல. ஐ திங்க் செல்சி வில் கோ ஃபார் கோல் கீப்பர் நினைக்கிறேன் அடுத்த வாட்டி கண்டிப்பா. அண்ட் அடுத்த வாட்டி ஜான்வரில தானே? தெரியல என்ன பண்ண ம். போறாங்கன்ட்டு. மார்க் கியூயோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வர செல்சி இப்ப மீட் பண்ண வர சொல்லி எனக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல. ஏன்னா கொனாட்டே வேற இந்த பக்கம் வந்துட்டு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரியல் மேட்ரிட்டோட. ஆ. சரி, செல்சி பார்ப்போம். இட் வாஸ் அ ஹார்ட் மேட்ச். அவங்க பார்ப்போம். தே லுக் குட். டைட்டில் கண்டெண்டர்ஸா தான் நான் பாக்குறேன் செல்சிய. அண்ட் செல்சி செல்சி பாப்போம், மேல சாம்பியன்ஸ் லீக் முடிப்பாங்களா? மேட்சஸ்லாம் இருக்கு. ஸ்பர்ஸ் மேல முடிப்பாங்களா? டேய் செல்சிடா, ஸ்பர்ஸ் தாமஸ் பிராங்க் தண்ணி தான். பட் ஸ்டில் ஸ்பர்ஸ் ஹேவ் a லாங் வே டு கோ. மிக்கி வேன் டெவன் வந்துட்டு கால் உடஞ்சு போச்சுன்னா அவங்க முடிஞ்சிருச்சு. ஆர்ச்சி கிரே வருவான். அப்புறம் ரொமேரோ 2 மேட்ச்க்கு ரெட் கார்டு வாங்கினானா அங்க முடிஞ்சிரும். ஸோ ஸ்பர்ஸ்க்கு வந்து வந்துட்டோம். அண்ட் ஜேவி சிமன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெசிவ் டெபு. வெரி ஆக்சுவலா இம்ப்ரெசிவ் டிவி. பார்த்தனா ஆமா. அந்த ம். 007 மீம்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டான். அங்கேயே கார்னர்ல ஒரு அசிஸ்ட். அண்ட் ம். எப்படி நல்லா ஆனா பாக்குறேன் ஆனா ஸ்பர்ஸ்? ஜாவி சிமன்ஸ் வந்து நெதர்லாண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்பி லைப்சிகா இருக்கட்டும், அவன் வந்து அந்த நம்பர் 10 பொசிஷன் த்ரூ அவுட் த சென்டர்ல தான் ஆடுவான். இங்க ஃப்ராங்க் வந்து அவனை கொஞ்சம் லெஃப்ட்ல ஆட வச்சான். ஐ திங்க் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ் ஃப்ரம் சிமன்ஸா என்னன்னு தெரியல. ஆனா வெஸ்ட்ஹாமோட இல்ல வெஸ்ட்ஹாம் தானே அப்படிங்கிறதுனால இவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா தே ஹேட் a வெரி குட் கேம். நான் அவங்க மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். நல்லா ஆடுனாங்க. கோல் வாஸ் என்ன சொல்றது? கான்ட்ரோவர்ஷியலி டிஸ்அலோவ்ட் வி கேன் சே. ஃபுட்பால் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சா? அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ரொமேரோ ஒரு கோல் ரொமேரோட அடிப்பான். கோல் சொல்றியா? ம். ம், ம், ம். ஸோ அது வந்து ஃபார் மீ இட் வாஸ் அ கோல் தான். ஆனா அது கோல் குடுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் கோல் தான்டா அது. அது ரொம்ப ம். ரொம்ப ஈஸியா விழுந்துருவான். அண்ட் அவனை புஷ் கூட பண்ணிருக்க மாட்டான். இது ஜஸ்ட் அது அவன் ட்ர் ஷோல்டர் மேல கை மட்டும் தான் வைப்பானே. இது ட்ரா ஆயிருந்துச்சுன்னா பிஜிஎம் இல்ல அப்பாலஜி குடுத்திருப்பாங்களா? என்னன்னு தெரியல. ஆனா அவனுக்கு கணக்குறான மானம் கெட்டவனுங்க. சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட வேண்டியது. ஸோ இந்த அவங்களோட ஸ்பர்ஸோட ஆர்சனலோட டிஃபென்ஸ் எப்படி ஸ்டாக்டா இருக்கோ அது மாதிரி ஸ்பர்ஸோட அட்டாக் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பிஎல் ப்ரூவன் ஃபார்வர்ட்ஸ். விங்கர்ஸ்ல ஜாவி சிமன்ஸ் இருக்கான், டெல் இருக்கான், அந்த சைடு குடூஸ் இருக்கான், குலிசெவ்ஸ்கி இருக்கான். ஸோ தே ஹேவ் அ வெரி ஸ்டாக்ட் அட்டாக். நல்ல ஒரு அட்டாக். மிட்ஃபீல்டும் நல்லா இருந்துச்சு. சார் கோல் அன்னைக்கு, வேண்டவன் கோல். ஸ்பர்ஸ் வந்து ஐ திங்க் கொஞ்சம் நம்ம கன்சிஸ்டன்டா இவனை இருந்தாங்கன்னா மென்ஷன் டாப் 4ல இல்லடா. இருப்பாங்க. ம். கண்டிப்பா. அந்த இவனையும் மென்ஷன் பண்ணும். பர்க்வால் வந்துட்டு நல்லா டெவலப் ஆயிட்டு வரான். பெர்க்வால் நம்மளுக்கு ம். ஐ திங்க் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம கிட்ட வந்துட்டு கரபாவ் கரபாவோ கப் எந்த கப்ல. ம். டோர்னமெண்ட் தெரியல. செகண்ட் லெக்லயும் கரபாவோ கப். 1-0 தோப்போம். அதுல பர்க்வாலோட ஒரு கோல் இருக்கும். நான் அங்கதான் அவனை நோட்டீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இஸ் a குட் பிளேயர். இந்த சீசன் நான் கன்சிஸ்டன்டா பர்க்வால் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பரா ஆடிட்டு இருக்கான். இந்த சீசன் அவன் ஃபுல்லா இதே மாதிரி கண்டினியூ பண்ணான்னு வச்சுக்கேன். அடுத்த வருஷம் ஒரு டாப் கிளப்புக்கு அவன் மூவ் ஆகிறதுக்கு கூட, ஃபர்ஸ்டோட டாப் கிளப் மூவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த நல்ல லெஸ்டர்ல ஒரு பிளேயர் அவன் ஆக்சுவலா. மேடிசன் இருந்தான்ல,
அந்த மாரி ஒரு கரெக்ட். டைப் ஆஃப் பிளேயர். வெரி சில்கி பிளேயரு. அண்ட் அவங்க ஏதோ 7 மில்லியனுக்கு தான் அவன சைன் பண்ணியிருக்காங்க. ரெட்டிங்லேருந்து பண்ணாங்க. சைன் பண்ண அண்ட் அவன் அவன் ம். அவன் இருக்க ஃப்ரேமுக்கு அவன் நல்லா பிசிக்கலாவும் சேலஞ்சஸும் வாங்குறான்டா நல்லா அவன். ம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம் ஃபார் ஸ்பர்ஸ். தாமஸ் ஃப்ராங்க் வந்து நான் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிருக்கேன். எனக்கு எனக்கு தாமஸ் ஃப்ராங்க் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி எனக்கு என்ன பர்சனலா கேட்டனா ஹி வில் டூ அ குட் ஜாப் ஆஸ் அன் இங்கிலாந்து கோச் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபியூச்சர்ல. ம். ஸோ நல்ல ஸ்டார்ட். பார்ப்போம் ஸ்பர்ஸ் எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டர் காலின்னு நினைக்கிறேன். தேர் த கேம் பாட்டர் காலி ரொம்ப நான் தான் நீ சொன்னனே நூனோ ம். எஸ்பிரிட்டோ சாண்டஸ் வந்து செதுக்கி வச்ச சிலை மாதிரியே வெஸ்ட் ஹாமுக்கு இருக்கான். அவனை கூட்டு வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோ ஏன் ஃபாரஸ்ட்க்கு என்ன பண்ணானோ சீரியஸா சொல்றேன். வித்தின் 6 months வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அவங்கள ஒரு மிட் டேபிள் மறுபடியும் கூட்டு வந்து மொய்ஸ் மாதிரி விட்டுருவான். அதுக்கடுத்து அவனை சாக் பண்ணி விட்டுருவானுங்க. இது அவனுக்கு அவன் வாழ்க்கை சைக்கிளா போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் பாட்டர் எனக்கு தெரிஞ்சு காலி தான். பாட்டர் திருப்பி வந்துட்டு அவுட் ஆஃப் இங்கிலாந்து போயிட்டு மேனேஜ் பண்ண ஆரம்பிப்பான்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் வேற என்ன டீம்ஸ் பிரைட்டன் உனக்கு ஏதாவது போர்ன்மவுத் கேம் செமையா இருந்துச்சு. போர்ன்மவுத் வந்து இந்த சீசன் செமென்யூ பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். வி ஹேவ் டு கிவ் அ ஷவுட் அவுட் சூப்பரா டு ஹிம். ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் அவங்க 4th இருக்காங்க. ஹோல் பேக் லைன் சேஞ்ச் பண்ணி நம்ம பேசினோம். இரையோலாவும் ரொம்ப அண்டர் ரேட்டட் மேனேஜர்னு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவங்க போர்ன்மவுத் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் ஃபார் த ஸ்டைல் ஆஃப் பிளே. ரொம்ப சின்ன கிரவுண்டு. எனக்கு எப்பவுமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கேம் நான் பார்க்கும்போதே எடி வந்து அதான் நீ நடந்தானே பேசிட்டு இருப்போம். நான் ம். எடியாவுக்கு நான் வந்து ஃபேன் ஆனதே அந்த பர்ன்மத் அவனோட பர்ன்மத் ஸ்டோரி அதெல்லாம். அஹ் இந்த எவான் நில்சன் அவனுக்கு ஒரு ஃபார்வர்ட் இருக்கான். ஒரு அந்த ஆமா. அயாக்ஸ்ல பார்க்குற சுவாரஸ் மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவங்களுக்கு ஹாரி புரூக்ஸ் நல்ல ஒரு அக்கிலஸ் இன்ஜுரி ஆயிட்டு இவன் ஒரு ஜஸ்டின் வருஷம். க்ளூவர்ட்டா அவன் வேற இருக்கான். ஜஸ்டின் கிளவெட்டு, அப்புறம் ட்ரெவர் ஸ்காட்டு, ரொம்ப ஒரு பாலர்ஸான டீம் நல்லா அசெம்பிள் ஆகி ஐ திங்க் இந்த வருஷம் தே வில் யூரோப்ல முடிச்சா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் கான்ஃபரன்ஸ் லீக் மிட் டேபிள் அது கிளப்ல ஒரு மீறி ஆமா ம், அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ்ல முடிச்சாங்கன்னா பர்ன்மத்துக்கு வந்து அது ஒரு பிக் ஃபீட் அவங்களுக்கு. அவங்க அந்த கிளப் எங்க இருந்துச்சு எடியாவை தூக்கிட்டு வந்து பிரேம்ல வச்சுட்டு எடியாவை தூக்கிட்டு வந்து பிரேம்ல வரும்போது ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் மேனேஜர்ஸ் டு டூ இட் நினைக்கிறேன் எடியாவை ஆக்சுவலி அவன் ஆமா பிரேம்ல ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா டைம் ஆமா கூட்டு வந்தப்போ. அதுக்கடுத்து அப் அண்ட் டவுன் போனாங்க. அண்ட் குவாலிட்டி டீம் தி ஆல்வேஸ் பிளே. ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவ் ஃபுட்பால் ஆடுற கிளப் அவனுங்க யாரு கூட மோதினாலுமே. பார்ப்போம். சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் நிறைய அவங்களோட டாப் பிளேயர்ஸ் எல்லாமே லூஸ் பண்ணி எஸ்பெஷலி டிஃபென்ஸ்ல லூஸ் பண்ணாங்கன்னா அசம்பிள் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ ஃபார்வர்ட்ஸை கூட ரீப்ளேஸ் ம். பண்ணிடலாம். நல்ல காசும் பார்ப்போம் பார்த்துட்டாங்க அவங்க. பர்ன்மத் ஹொய்ஜின்சனு, ஹட்சனு, அப்புறம் அந்த ஜப்ரானி, கர்கஸ் கர்கஸ் இவங்கதுலயே 100 மில்லியன் மேல பார்த்துட்டாங்க. அண்ட் நியூ கேசல் பார்ப்போம். பயங்கரமான கேம் இந்த வாரம். இந்த வாரம் வந்து வால்டமாட கோல் அடிச்சிட்டான். உல்ட்மாடு நான் ம். சொன்னேன்ல எனக்கு வந்து நான் வந்து உல்ட்மாடு வந்து இல்லடா இவங்க ரொம்ப ரைட் ஆஃப் பண்றாங்க. அவன் ஒரு சூப்பர் பிளேயர் தான் அவன். நம்மளோட எக்கிட்டிக்கு நான் வந்து ஒரு டைம்ல வந்து எக்கிட்டிக்கை விட உல்ஸ்மாடை வந்துட்டு பயங்கரமா ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் நல்லா ஆடுவான்டா பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. ம். அண்ட் பார்ப்போம். உல்ஸ் சொன்ன காலின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் 4 மேட்ச் தோத்துட்டாங்க. அகைன்ஸ்ட் நியூ உல்ஸ் காலி கேசல் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு இருந்தோம். ஃபைட் கூட இல்ல உல்ஸ் கிட்ட. அண்ட் விசா ஆனா இன்ஜூர் இல்லடா ஆயிட்டான். ஆனா நீ அவங்க உல்ஸோட மேட்ச் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். தே பிளே வெல். ஆனா மேட்ச் அவங்களுக்கு சாதகமா முடிய மாட்டேங்குது. அந்த ஃபேசஸ் ஆஃப் பிளே இருக்குல்ல ம். பயங்கர த்ரெட்னிங்கா இருக்கானுங்க. ஓகேவா? ஆனா இல்ல அவங்களுக்கு இன்னும் இவன் வேற அவங்க ஸ்ட்ரைக்கர் வேற இன்ஜூர்ல இருக்கான். அவன் இப்ப என்ன ஸ்டான் லார்சன் வந்து ஸ்டார் லாசன். இன்னும் இன்ஜூரில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் திருப்பி. மேபி அவன் வந்தானா சம் மேட்சஸ் வில் டர்ன் அரவுண்ட் மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம பேசணும்ல லாஸ்ட் டைம் அவன் தான் ஃபைனல்ல அதே கோல்ஸ் போட்டு ம். அவங்க மேல இருக்கிறதுக்கே காரணம். அவன் வந்தானா இட் மைட் டர்ன் அரவுண்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. வேற யார் இருக்காங்க? வேற சண்டர்லாண்ட் நல்லா இருக்காங்க மேல. ஐ திங்க் தே ஆர் எட் டு லூஸ் அ கேம். ஹோம் கிரவுண்ட் நல்லா. அது பார்ப்போம். ப்ரொமோட்டட் டீம்ஸ்லாம் அவங்க என்னென்ன அவங்க லீட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸைட்டிங் கேம் வீக் முடிஞ்சுது. அடுத்த வாரம் வந்து ஸ்லாட்டோட ஃபேவரட் டைமான ஏர்லி கிக் ஆஃப்ல லிவர்பூல் வர்சஸ் எவர்டன் ஃபர்ஸ்ட் கேம். ஐசாக் டெபியூ தெரியல நான் பிஎல்ல. அதான் அதுதான்டா சொன்னேன். இப்பதான் பர்ன்லி, அத்லெட்டிகோ மட்ரிட், அடுத்து வந்துட்டு எவர்டன். அதான் வந்து ஹராம்பால் ஆடுற அந்த ஹோலி ட்ரினிட்டி மாதிரி இவனுங்க 3 பேரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது வர பார்த்தேன். இதோட வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. லாஸ்ட் டைம் வந்து ஃபைனலும் அத்லெட்டிகோவா மோதும் வந்துட்டு 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. சிமியோனிக்கும் ஸ்லாட்டுக்கும் சண்டை வந்துச்சு. ஸ்லாட் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீ நானும் மோதும் போது த ஸ்கோர் லைன் வில் நாட் பி பிரிட்டி அப்படின்ட்டு நம்ம தலைவன் வாய் விட்டுருக்கான்.
கட் பண்ணி பார்த்தா இங்க 2 பேருக்கு இப்ப மேட்ச். சோ பாப்போம் என்ன இல்ல. நடக்குது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ் லிவர்பூல் மேனேஜர் ஆல்ரெடி அட்லெட்டிகோ கிட்ட வாய் விட்டு அடி வாங்கியிருக்காரு. அது என்ன தெரியுமா? வெல்கம் டூ ஆன்ஃபீல்ட் தெரியும். அப்படின்னு நமக்கெல்லாம். ராபர்ட்சன்லாம் சொல்லுவான். ஆ சோ அங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தான்டா முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் படம் என்ன நீங்க பார்க்கலையேன்ட்டு. ஏன்னா, ஆனா அந்த மேட்ச மறக்க மாட்டேன்டா. அன்னைக்கு பண்ணானுங்க பார்றா அப்பா! பவுலு, டைவு, ம். குத்துறது, உதைக்கிறது, WWF எல்லாமே கடைசியில பண்ணானுங்கடா. அட்ரியானால அது தோத்துட்டோம். பட் ஸ்டில் தோத்துட்டோம். பார்ப்போம். சாம்பியன்ஸ் லீக் எப்படி இருக்கு? சாம்பியன்ஸ் லீக் வீடியோல நம்ம சந்திப்போம். ஐ திங்க் மேன் யுனைட்டட் அண்ட் செல்சியோட மேட்ச் இருக்கு. லாஸ்ட் 12 to 13 இயர்ஸா வந்து ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல யுனைட்டட் வந்துட்டு செல்சி கிட்ட தோத்ததில்ல. ஸோ அமோரிம் வந்து ஹிஸ்டரி படைக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அகைன் அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஒன்லி கால்பந்து. அண்ட் லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.